2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் குறுந்தொழிலில் உள்ளவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். அதாவது இப்போ இந்திய பஞ்சாலை தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நமக்கு அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். கிட்டத்தட்ட ஒரு 115 மில்லியன் பீப்புள் இதில் எம்ப்ளாய் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் காட்டன் ஃபார்மர்ஸும் இதை நம்பி இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஜவுளி தொழில் பருத்தியை சார்ந்து தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். 80% எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஏற்றுமதியிலேயே பருத்தி ஜவுளி பொருள் தான் ஏற்றுமதி ஆகுது. போன வருஷம் ஒரு 44 கோடி ரூபா இதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பண்ணுங்கள் ஒரு 10,000 ஹெக்டர்லன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஃபண்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அந்த ஃபண்டை அதிகம் பண்ணி ஒரு 55 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாது. இப்போ 2014-15 2021-22 வரைக்கும் இந்த குறைந்த விலையில் பருத்தி கொள்முதல் செய்யக்கூடிய இந்திய பருத்தி கழகத்துக்கு சுமார் 17,500 கோடி ரூபா அவங்க நஷ்டஈடு கொடுத்தாங்க மத்திய அரசு. இதில் ஒரு 10,000 கோடி கொடுத்துருந்தா கூட பருத்தியை அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஒரு 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்துருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி மிஷன் 2.0வை ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு திட்டத்தை கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஏற்கனவே என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இது 4 மினி மிஷனாக வரும். ரெண்டாவது நமக்கு பருத்தி பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த 11% இறக்குமதி வரியை முழுமையாக எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை.